நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிகரத்துடன் ஒரு சந்திப்பு. இது ஒரு வெற்றியின் வரலாறு. வெற்றி பெற்ற மனிதர்களை பார்க்கும் பொழுதும் அவர்களுடன் பேசும் பொழுதும் நமக்கு உற்சாகமும் உத்வேகமும் ஏற்படும். அந்த வகையில் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினிலை பெண்கள் நடத்த வந்தோம் என்ற மகாகவி பாரதியாரின் பாடல் வரிகளுக்கு ஏற்ப வழக்கறிஞராகவும் சேலம் மாநகரின் துணை மேயராகவும் பணியாற்றி வரும் திருமதி சாரதா தேவி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். அவர்களுடன் தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம். உலக மகளிர் தினம். இதில் உங்ககிட்ட நான் எப்படி பெண்கள் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத பற்றி உங்ககிட்ட சில கொஷின் கேட்க போகிறேன். உங்களுக்கு அரசியலில் ஆர்வம் எப்படி வந்தது? அரசியல்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 7 இயர்ஸ் இருக்கும். 7 இயர்ஸ் இருக்கும்போது எங்கள் அப்பாவுடைய விரலை கையை பிடிச்சிட்டு பார்ட்டி ஆஃபீஸ்க்கு போவேன். அவங்க பேசுகிறது, பெரியவங்க பேசுகிறது, எவ்வளோ ஒரு முக்கியமான தலைவர்களுக்கு அந்த இடத்துல எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கங்கிறது சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துட்டு வந்தேன். ஸோ நான் ரொம்ப கொஞ்சம் ஹைட்டாக இருப்பேன். அதனால் என்ன நினைப்பாங்கன்னா, நான் ஒரு 10 இயர்ஸ் இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு 18 இயர்ஸ், ஒரு 19-20 இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். ஸோ உங்கள் பொண்ணை பார்ட்டியில் கொண்டு சேர்த்துடுங்கன்னு சொல்லி எவ்வளோ பேருக்கு வைப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு 18 இயர்ஸில் தான் நான் பார்ட்டிக்குள்ளே நான் பதவி வகிக்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக 7 இயர்ஸ்க்குள்ளே போனாலும் ஒரு 10-15 வயசுலேருந்தே நான் அந்த போஸ்டர் ஓட்டுறது, அப்போல்லாம் அந்த கரியில் தான் சுவர் விளம்பரம் இதெல்லாம் பண்ணுவாங்க. நைட் டைமில் அப்பா போஸ்டர் நைட் டைம் தான் ஒட்டுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அவருக்கு போஸ்ட் ஓட்டுறதுக்கு சப்போர்ட்டிங்க அந்த மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால 18 இயர்ஸில் மகளிர் அணி அமைப்பாளராக எனக்கு கிடச்சிச்சு. 18 இயர்ஸ்லையா? உங்களுக்கு அரசியலில் யார் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க? இன்ஸ்பிரேஷன் சொன்னால் ஆனால் இந்திரா காந்தி அவர்கள் இரும்பு மங்கைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அதனால் அவங்கள தான் நான் ஒரு பானித் செல்வஸ்போன். கண்டிப்பாக அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் பார்ட்டியில் இருந்திருக்கிறதுனால எங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்கள ஒரு ரோல் மாடலாக எடுத்துகிட்டு தான் நாம் பண்ணிட்டுருக்கோம். உங்கள் அரசியல் பயணத்துக்கு உறுதுணையாக இருக்கிறது யார்? அரசியல் பயணத்துக்கு உறுதுணையாங்கும்போது நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன், என்னோடய அப்பாவை விரல் பிடிச்சிட்டு போனேன்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்பா தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிங்காக இருந்தார். தென் அகைன் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட். ஏன்னா என் ஹஸ்பண்ட் சில சமயத்தில் வேண்டான்னு தடுத்திருந்தால் என்னுடைய வளர்ச்சி இந்த அளவுக்கு இருந்திருக்குமான்னு நினச்சா கண்டிப்பாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஸோ அவர் என்னுடைய படிப்பு விஷயத்துலேயும் சரி, அரசியல்லையும் சரி, எனக்கு எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் இல்லாமல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ காட் இஸ் கிரேட். அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய சன் இருக்காங்க, என்னை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸு, பொதுவாக சொல்லப்போனால் மக்களுடைய அன்பு சம்பாரிச்சிருக்கிறதுனால இந்த அளவுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்காங்க. அரசியலில் யாருக்கிட்ட இருந்து முதல் பாராட்டு உங்களுக்கு வந்தது? முதல் பாராட்டு சென்னை காமராஜர் அரங்கத்தில் ஒரு பேசுறதுக்கான ஒரு மாபெரும் கூட்டம். அதில் அதிகமான ஆயிரக்கணக்கில் கூட்டம் வந்திருந்தது. அந்த நேரத்தில் பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு பேசுகிறதுக்கான வாய்ப்பு அந்த ஸ்டேஜில் கிடச்சிது. ஸோ அந்த ஸ்டேஜில் நான் பேசின விஷயத்தை பேசி முடித்து கீழே இறங்க வரும்போதே, நீங்கள் ரொம்ப நல்லா பேசுனீங்க, இந்த வயசுல இவ்வளோ ஒரு துணிச்சலாக பேசுனேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எதிர்கால லைஃப் நீங்கள் உங்களுக்கு நல்லதாக அமையணும்னு சொல்லி வாழ்த்தினார். வாழப்படியார் அவர்கள் என்னை வாழ்த்தினார். அதுக்கப்புறம் அவர் வாழ்த்தினது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஒரு தலைவர்கள்லாம் நம்மளை வாழ்த்துறாங்களே, இனிமேல் நம்ம பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறும்போது கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வர காலகட்டத்திலலாம் நான் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக இருந்தேன். ஸோ இன்னி காலம் வரையுமே எல்லா அமைச்சர்களும், எல்லா தலைவர்களும் எல்லோரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் பணிவாகவும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு செல்ல பிள்ளையாக இருந்திருக்கிறேன். அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெண்கள் ஏதாவது ஒரு துறையில் முன்னேறணும்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்களும் தடைகளும் தான் வரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு அரசியலில் ஒரு பெண்ணாக எந்த மாதிரி தடைகளெல்லாம் கடந்து வெற்றி அடைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லணும். இன்றைக்கி பெண்கள் எல்லா துறைகளில் இருந்தாலும் அரசியலில் இருந்தாலும் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. அது இல்லைன்னு சொல்லவே முடியாது, மறக்கவும் முடியாது. அந்த ஸ்ட்ரகிள்ஸ், அந்த தடைகளெல்லாம் மீறி எப்படி வரணும், எப்படி நாம் வாழணுங்கிறது தான் அதில் தான் விஷயம் இருக்குது. அதனால தான் என்னை பொறுத்தவரையும் சொல்லுவேன், தைரியமாக இருக்கணும், பயப்படக்கூடாது. அதிலும் குறிப்பாக அதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க, தடை அதை உடை அப்படின்னு சொல்லுவாங்க. தடைகளை தகர்த்து எறிந்து
அந்த வட்டத்தை விட்டு நம்ம வெளியே வரணும். எதற்காகவும் யாருக்காகவும் நாம் பயப்படவே கூடாது. நமக்கு என்ன தோணுதோ அதை நாம் தைரியமாக பண்ணணும் அப்படிங்கிறது நாங்கள் தெளிவாக இருக்கோம். ஸோ அதனால் எல்லா பெண்களுமே சுயமாக அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து தைரியமாக செய்யணும். ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் அதை நம்ம கேட்காம போயிடக்கூடாது. அந்த டிஸ்டர்பன்ஸ் ஏன் நீ பண்ணேன்னு கேட்குறதுல தான் விஷயமே இருக்குது. நம்ம கொட்ட குனியக்கூடாது இல்லைங்களா? எதிர்த்து ஒரு தவறு நடந்தாலும் எதிர்த்து கேட்டுட்டா அடுத்த தடவை நமக்கு அந்த பிரச்சனை கொடுக்குறவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும். அது கண்டினியூ ஆச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். ஸோ அதனால் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ண ஏதாவது முக்கியமான ஒரு தடைகள் ஒய் நாட் ஏதாவது சொல்ல முடியுமா? ஒய் நாட் அது கண்டினியூவாக ஆரம்ப காலத்துலேருந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அது பெண்கள்னால் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும். எந்த பிரச்சனையும் நடந்தாலும் எந்த வகையான டிஸ்டர்ப் இவங்களுக்கு கொடுத்தா அவங்க மைண்டு அப்செட் ஆகும், அவங்க எதில் உடஞ்சி உட்காருவாங்க, எப்போ வெளியே வராமல் இருக்கிறதுக்கான தடுக்கிறதுக்கான அத்தனை ஆயுதத்தையும் எடுப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம பயப்படவே கூடாது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிறைய இருந்தது. அதுக்காக காது கொடுத்து நாம் கேட்டுட்டு இருந்தால் நாம் அப்செட் ஆகிடுவோம். ஸோ அதனால் நான் அதில் வந்து கவனம் செலுத்த மாட்டேன். எனக்கு என்ன தோணுது அப்படியே நேர்கொண்ட பார்வையாக நான் போயிட்டுருப்பேன். யாருக்காகவும் நான் பயப்பட மாட்டேன். அப்படி வந்ததுனால தான் இன்றைக்கி இந்த பொசிஷன் இருக்கும். அதுக்காக அவங்கள மதிக்கக்கூடாதுங்கிறது கிடையாது. அவங்கள மதிப்போம், பெரியவங்களை போட்டுருவோம். அதே சமயத்தில் நமக்கு யாராவது டிஸ்டர்ப் கொடுத்தா அதை தட்டி கேட்பேன். பெண்கள் வந்து மென்மையானவர்கள், அழகானவங்க, தெய்வீகமானவங்க இப்படியெல்லாம் சொல்லி ஆண்களுக்கு கீழே நம்மளை அடிமையாகவே வச்சுருக்காங்க. வச்சிருக்கிற இந்த சமுதாயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பெண்கள் வந்து மென்மையானவர்கள், அழகானவர்கள் என்று சொல்வது கொஞ்சம் கூட சந்தேகத்துக்கு இல்லாமல் அது உண்மையான ஒரு விஷயம். நீங்களும் அழகான பெண்மணி தான், மென்மையானவங்க தான். ஸோ அதனால் வந்து பெண்கள்னாவே மென்மையானவர்கள். ஆனாலும் அன்னை காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டாங்க, வெளியிலேருந்து வந்து கேட்குறாங்கன்னா கூட அந்த சொம்பில் போய் மறைஞ்சி கதவு ஓரமாக இப்படி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருந்த காலகட்டங்கள்லாம் மாதிரி இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா பாரதி கண்ட புதுமை பெண்களாக அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கென்ற நிலைகளெல்லாம் மாறி ஆண்களுக்கு நிகராக சமமாக இன்றைக்கி எல்லா துறைகளிலும் பெண்கள் சாதித்து வந்த பெண்களாக தான் இருக்கிறார்கள். அந்த வகையில் வரும்போது பெண்கள் வந்து ஆண்களுக்கு கீழே அப்படின்னு சொல்ல முடியாது, ஆண்களுக்கு சமமாக இன்றைக்கி அர்த்தநாரீஸ்வரர் போல் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் வந்து பெண்கள் வந்து எல்லா துறையிலும் முன்னேற வேண்டும், தைரியமாக வர வேண்டும் என்று நாங்கள் வரவேற்கின்றோம். அதற்காக ஆண் அடிமைத்தனம் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா ஆண்களையும் தவறானவர்கள் என்று நாம் சொல்ல முடியாது. ஒரு சில ஆண்களுக்காக, ஒரு சில ஆண்கள் பண்ணுற தவறுக்காக ஒட்டுமொத்த பெண்களுமே ஆண்களும் வந்து சரிசமமாக இருக்குதுங்கிறது தான் நான் இப்போ எனக்கு இருக்கிற யதார்த்தமான ஒரு நிகழ்வாக இருக்குது. பெண்களுக்கு வந்து சட்டங்கள் வந்து நிறையா இருக்குது, சட்டங்களும் நிறையா இருக்குது, சலுகைகளும் நிறையா இருக்குது. பட் இருந்தாலும் நிறைய இடத்துல பெண்கள் வந்து ரொம்ப இழிவுபடுத்தப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி இருந்தால் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சட்டங்கள் எவ்வளோ தான் புதுசாக சட்டங்கள் இயற்றினாலும் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாலும் இன்னமும் ஆசிப்பா போன்ற பெண்கள், இளம் பெண்கள் பாலியல் வன்கொடுமை அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கிறது வந்து மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. சொல்லப்போனால் இப்போ சமீபத்தில் கூட சென்னையில் ட்ரெயினில் ஒரு பொண்ணு, கர்ப்பிணி பெண்ணை வந்து பாதிக்கப்பட்டு கீழே தள்ளி அவங்க வந்து ரொம்ப பாதித்தாங்க. இப்போ 2-3 நாளுக்கு முன்னாடி கூட சேலம் மாவட்டத்தில் அன்னதானப்பட்டதில் ஒரு கூலி தொழிலாளி ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை தந்ததுக்காக 10 வருஷம் சிறை தண்டனை கொடுத்தாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கிறது. இருந்த போதிலும் சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும், தண்டனை கடுமையாக இருக்கணும். இவங்களுக்கு இந்த தண்டனை கொடுத்தா மறுபடியும் அந்த தப்பை செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பயம் வர மாதிரி சட்டம் வந்து அவங்களுக்கு தண்டனை வந்து கடுமையாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அதில் நீங்கள் குறிப்பாக சொல்லணுங்கன்னா இன்றைக்கி நிறைய ஸ்கூல்ஸில் காலேஜஸில் இந்த மாதிரி பிரச்சனை வந்து கண்டினியூவாக வந்துட்டுருக்கு. ஸ்கூலில் காலேஜஸில் ஒரு ஆசிரியர் ஒரு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பிஹேவ் பண்ணுற விதம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்னை பொறுத்தவரையும் அரசாங்கம் என்ன செய்யணும்னா கோஎஜுகேஷனாக இருந்தாலும் சரி, லேடிஸ்க்கு உமன்ஸ்க்காகவே
உமன்ஸ் டீச்சர்ஸை ரெடி பண்ணி கொடுக்கணும். அந்த இடத்துல வந்து ஜென்ஸு டீச்சர்ஸு இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணால் இது மாதிரியான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் வந்து ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளியில் வந்து ஒரு குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்க கொடுக்குற அந்த ஆசிரியரே இந்த போன்ற தவறு செய்வது வந்து எங்கேயும் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ ஒரு வருகின்ற காலகட்டத்தில் பெண்களுக்கு பெண்கள் ஆசிரியர்களே நியமிக்கப்பட வேண்டும். அது இந்த தமிழ்நாடு அரசும் சரி, மத்திய அரசாங்கத்திலும் சரி இது போன்ற ஒரு சட்டங்கள் கொண்டு வர வேண்டும். அதேமாரி பெண் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சரி, எதிர்காலத்தில் வந்து நீங்கள் சட்டமன்றத்தில் வந்து பேசுகிறீங்க அப்படின்னா பெண்களுக்கு இன்னும் என்னென்ன உரிமைகள் வாங்கி தருவீங்க? அதுக்கான வாய்ப்பு எனக்கு இன்னும் கிடைக்காத ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்குறீங்க. அதுக்காக சட்டமன்றத்துக்கு தான் போகணுங்கிறது அவசியம் கிடையாது. சமூக நலன் மக்கள் மேல், அதுவும் பெண்களின் மேல் கொண்ட அன்பினால் நாம் எந்த ஒரு பதவியில் இருந்தாலும் பொறுப்பில் இருந்தாலும் அந்த இடத்துலேருந்தே அவங்களுக்காக குரல். அதுக்காக நான் சட்டமன்றத்துக்கு தான் போகணும், பாராளுமன்றத்துக்கு தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு பெண்மணியாக, ஒரு பெண்ணினத்திற்காக, அவங்களுடைய பாதுகாப்புக்காக எந்த இடத்தில் வேண்டுமானாலும் குரல் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய ஆசை என்ன அப்படின்னா, நீங்கள் சட்டமன்றத்துக்கும் போகணும், பாராளுமன்றத்துக்கு போகணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. ஏன்னா பெண்களோட பிரதிநிதியாக போகணும், அங்கே வந்து எங்களுக்கான பிரச்சனைகளை பேசுகிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் போகணுங்கிறது நடக்கும். அது நம்ம கையில் இல்லை, அது கடவுளுடைய சித்தம். மக்களுடைய அன்பு நிச்சயமாக இருந்தால் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சா அதுக்கு நல்ல ஒரு விஷயந்தான். அதுக்கான வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது எங்களுக்கு ஒரு கேள்விக்குரியதாக இருக்குது. ஏன்னா நம்ம பெண்கள் அப்படிங்கிறதுனால நாம் அதை சொல்ல வரோம். ஆனாலுமே நான் வந்து என்னை பொறுத்தவரையும் சோசியல் சர்வீஸில் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பேன். யாருக்கு ஏதாவது ஹெல்ப் அப்படின்னா எனக்கு அந்த ஹெல்பிங் மைண்ட் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் நாங்கள் நேர்லேயே பார்த்துருக்கோம். ஸோ அதனால் நமக்கு என்ன முடியுதோ அதை நாம் நல்ல முறையாக மக்களுக்கு நம்மளால் முடிஞ்சது இருக்கிற காலகட்டத்தில், ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க போகிறதில்ல, இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால் என்ன மக்களுக்கு செய்ய முடியும், நம்மளால் மற்றவங்களுக்கு எந்த வகையில் பிரயோஜனமாக இருக்கோ அதை கண்டிப்பாக செய்யணும். இந்த காலத்து பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களை மாதிரி ஒரு ரோல் மாடலை எடுத்துக்கிட்டு அரசியலுக்கு வர ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பெண்கள் வந்து இன்றைக்கி எல்லா துறைகளிலும் நான் சொன்னேன், அதில் ஜாப்பில் நிறையா அவங்க அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இன்றைக்கி நிறைய மகளிர் சுயநிதி குழுக்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி அன்றைக்கி மாதிரிலாம் இன்றைக்கி பெண்கள் எல்லாம் பெண்கள் சுயமாக சம்பாதிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு கீழ்மட்டத்துலேருந்து மேல்மட்டம் வரையுமே எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பெண்கள் அரசியலுக்கு வரணுமானா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வருவதில்லை. சம்பாதிக்கணுங்கிறத மோட்டிவாக தான் இருக்காங்களே தவிர வரதில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரையும் அரசியலுக்கு வர வேண்டும். இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அந்த வகையில் சேலம் கார்ப்பரேஷனில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 50% பெண்கள் கவுன்சிலராக இருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது தான் நானும் ஒரு துணை மேயராக இருக்கேன். அதனால் அவங்க வந்து பெண்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, சரிசமமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, முன்வரிசையில் கொண்டு வரணும்னு இன்றைக்கி மாபெரும் தலைவர்கள், முதல்வர்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லாருமே நினைக்கிறாங்க. அதனால் வந்து அந்த வாய்ப்பை நாம் ஏன் பயன்படுத்திக்க கூடாது? இப்போ நீங்கள் கேட்டிங்களா சண்டை பண்ணுறதுக்கு போகணுமா, நீங்கள் அது நான் மட்டுமே நினைக்கக்கூடாது, எல்லா பெண்களும் நாம் ஏன் போகக்கூடாது, ஏன் நம்மளால் சாதிக்க முடியாதுங்கிற எண்ணம் பெண்களுக்கு வர வேண்டும். அரசியலுக்கு பெண்கள் வர வேண்டும், வரவேற்கிறோம், சந்தோஷமாக வர வேண்டும். அரசியலில் ஆர்வம் உள்ளவங்க கண்டிப்பாக நம்மளுடைய துணை மேயருடன் சேர்ந்து பயணிக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக. நீங்கள் மிகப்பெரிய பதவியில் இருந்தாலும் வீட்டை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஒரு இல்லத்தரசி. ஸோ இது ரெண்டையும் எப்படி சமமாக பார்த்துக்கிறீங்க? வெரி சிம்பிள். வீட்டில் வந்து ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியாகவும், ஒரு குழந்தைகளுக்கு ஒரு தாயாகவும், ஒரு தந்தைக்கு ஒரு மகளாகவும் இருந்து அவங்களுக்கு உண்டான பணிவிடை செய்கிறது, அதுதான் நம்மளுடைய பாக்கியமே. அங்கே வந்து நம்ம வந்து ஹாப்பியாக அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன சாப்பிடுவாங்க, அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதுல அதில் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதில் நம்ம ஒரு நாளில் நம்ம சரியாக சமைச்ச சாப்பாடு அவங்க சாப்பிட்லனா கூட அடுத்த நாள் அவங்களுக்காக செய்கிறதுக்கு வந்து ரொம்ப யோசனையாக இருக்கும். செய்யலை, எல்லாம் செஞ்சு வேஸ்ட் ஆகுது, சாப்பிட மாட்டேன்றாங்கன்னா நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஆனால் அந்த வகையில் பார்க்கும்போது எங்கள் வீட்டில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் செஞ்சுருவோம்.
செஞ்சு கொடுக்குறதுல அதை மனப்பூர்வமாக சந்தோஷமாக அவங்கள சாப்பிடும்போது தான் அடுத்தடுத்து செய்கிற இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு வருது. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு உண்டான குடும்ப ரீதியாக குடும்பத்தில் ஹாப்பியாக அவங்களுக்கு என்ன பண்ணுமோ பண்ணிவிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய டியூட்டி பார்க்குறோம். எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ரோல் அதுக்கு நாம் மாறிக்கணும். ஃபேமிலினா ஃபேமிலி, பொலிட்டிஷியனாக வந்து துணை மேயர்னா துணை மேயர், அதேமாரி பப்ளிக்கு பக்கத்தில் நம்ம அவங்களோட போகிறோம் வரோன்னா அவங்களோட ஒன்றி போயிடுவோம். ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போய்க்கிறதுனால ஈஸியாக இதை நான் மேனேஜ் பண்ணுறேன். இது எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாகவும் தோணலை. ஆனால் கொஞ்சம் டயர்டாக இருக்கும், அவ்வளோதான். எந்த நிலைக்கு போனாலும் தன்னிலை மறவாமல் நம்ம இருந்த பொசிஷன் என்ன, அந்த பொசிஷனில் இருந்து நாம் கடுமையான உழைப்பாளம் நம்ம அந்த மாதிரி வந்தபோது நம்ம இருந்த இடத்த நம்ம மறந்துட்டு நமக்கு செஞ்ச நிறைய பேர் நமக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம மறந்து அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸு எனக்கு எப்பயுமே நாம் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி எந்த நிலைக்கு போனாலும் என் நிலை மறவாமல் எனக்கு என்ன தோணுதோ அதை பவ்யமாக அவங்களோட பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு ஒரு சந்தோஷம் எனக்கு அதில். அதனால் அதை அப்படி தான் கண்டினியூ பண்ணேன். எனக்கு டெப்டி மேயரு, நான் கவுன்சிலரு, நான் பெரிய போஸ்டிங்கில் இருக்கேன், அந்த கௌரவம் ஆனவன் எனக்கு கண்டிப்பாக எப்போவுமே இருக்க போகிறதில்ல, இனியும் வராதுங்க. இப்போ நீங்கள் வந்து வழக்கறிஞராகவும் இருந்திருக்கீங்க, கவுன்சிலராகவும் இருந்திருக்கீங்க, இப்போ துணை மேயராகவும் இருக்கீங்க. எதில் வந்து உங்களுக்கு மனநிறைவு இருந்துச்சு இருக்குது? ஆல் ஆர் ஈக்குவல். எனக்கு வீட்டில் இருந்தால் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும், வெளியில் வரும்போது வெளியே. அதில் ஒரு நாள் நீங்கள் சண்டே ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கேன்னா கூட ஆஃபீஸ்க்கு போகலை, அந்த ஒர்க்கை பண்ணலைன்னா அங்கே போகலைங்கும் போது அந்த ஃபீலிங்ஸ் வந்துடும். அந்த ஒர்க்கே பார்த்துட்டு ஃபேமிலியை பார்க்காத போது ஐயோ இன்றைக்கி அந்த நம்ம டைம்லேருந்து நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோமே, ஃபேமிலியை பார்க்கலாமே அப்படிங்கிற அந்த இடத்துல ஃபேமிலி மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த இடத்தையும் காலியிடமாக இருக்க விருப்பம் இல்லை, எல்லா இடத்துலையும் ஃபுல்ஃபில் பண்ணுங்கிறது தான் என்னுடைய ஆசைகள். வெற்றிடமாக எங்கேயும் இருக்கக்கூடாது, எல்லாத்தோடைய இதையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணுங்கிறதுல நான் தெளிவாக இருப்பேன். எந்த ரோல் எடுத்தாலும் அந்த ரோல் பர்ஃபெக்டாக பண்ணிடணும். நீங்கள் கவுன்சிலாக இருந்த பீரியடில் சென்னையில் அண்ணா நூற்றாண்டு விழாவில் ஏகப்பட்ட ப்ரைஸ் வாங்கிட்டு வந்து நம்ம சேலத்துக்கு பெருமை சேர்த்திங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்போ வந்து அண்ணா நூற்றாண்டு விழா சென்னை ஸ்டேடியத்தில் நடந்ததுங்க. நிறையா அத்லட்டிக் இந்த மாதிரி நிறையா பிறந்தது. அப்போ வந்து மா சுப்பிரமணியம் மினிஸ்டர் வந்து மேயராக இருந்தாருங்க. அந்த சூழ்நிலையில் ஆக்சுவலாக அந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு ஸ்பைனல் கார்ட் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக 18 ஸ்டிச்சஸ் அப்போ இருந்திருந்தது. இருந்தாலும் எங்கள் கார்ப்பரேஷன் கமிஷனர்கிட்ட நான் போயிட்டு வந்தேன்னா எனக்கு என்னுடைய வார்டுக்கு கொஞ்சம் நிதி தர முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தேன். நீங்கள் போய் ஜெயிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி இருந்தார். ஸோ அந்த வேலை நான் போகும்போது நான் சின்ன வயசுலேருந்தே அத்லெட்டிக் பிளேயரு, எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் அதில் நான் எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துக்குவேன். அது வீட்டில் வெளியில் இந்த பொங்கல் செலிப்ரேஷன்லாம் இருந்தாலும் சரி, ஸ்கூல்லையாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியிலனாலும் சரி, எப்போவுமே நான் என்ன ஸ்போர்ட்ஸ்னால் இன்ட்ரெஸ்டாக இருப்பேன். ஸோ அந்த இதில் நான் அங்கே பண்ணும்போது 100 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ், 400 ரிலே, இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணாங்க. அப்போ வந்து மேக்ஸிமம் 90% எல்லா விளையாட்டுகளிலும் அதிகமாக வெற்றி பெற்று சேலம் மாநகராட்சியின் சார்பாக எனக்கு ஒரு ஜெயிச்சு வந்தேங்கிறதுக்காகவே அதுக்காக ஒரு தனி பாராட்டும் ஏதோ சான்றிதழ் நிறையா கொடுத்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா அந்த ஏஜில் இருந்து இன்னும் வரையும் அது இன்னுமே கூட எனக்கு அந்த ஆர்வம் இருக்கும். இப்போ எங்கேயாவது போனால் கூட நான் கொஞ்சம் வேகமாக போய் ஏதாவதுனா நான் கலந்துக்கணும்னு ஆசை இருக்கேன். ஆனால் அதுக்கான ஏஜ் கொஞ்சம் தடையாக இருக்குனால கொஞ்சம் யோசிப்பேன். இப்போது லாஸ்ட் டைம் கூட ஃபேஸ்புக்கில் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன், நீங்கள் வந்து சைக்கிளில் போயிட்டு, அது சம்மந்தமாக கொஞ்சம் சொல்லுங்கள். அது என்னென்னா, சைக்கிள் ஓட்டுவேன், ஸ்கூல் டைம்லேருந்தே சைக்கிள் ஓட்டுவேன். ஃபஸ்ட்டு நான் கார்ப்பரேஷன் கவுன்சிலர் துணை மேயர் ஆனவுடனே சென்னையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய இதில் வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து பேசும்போது அவர் சொன்னார், எந்த ஒரு நிலைக்கு போனாலும் நாம் வந்து மக்களோடு போய் ஒன்றி மக்களை நேருக்கு நேராக சந்திக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு ஸ்டோரி சொன்னார். ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் போகும்போது அவரை சைக்கிளில் வந்து போய் மக்களை சந்திக்கிறது வந்து விரும்பி, இன்னமும் அந்த இடத்துல நானே இருந்தால் கூட அந்த தொகுதியில் வந்து போய் ஓட்டு கேட்குறது எனக்கு சிரமமாக இருக்குது. அந்த அளவுக்கு பப்ளிக்கோடு ஒன்றி இருந்தாங்கன்னு சொன்னது, அந்த விஷயத்தை வந்து நான் கையில் எடுத்துக்கிட்டேன்.
அவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர் சொல்கிறாங்க, நாமளும் சைக்கிளில் தான் போகணும், வார்டுக்குள்ளேனாலும் சரி எங்கேனாலும் சரி போகணும். ஆஃபீஸ் டைம் காரில் போகிறோம் வரோம், அது வேறு விஷயம். பட் ஆனால் ஏரியாவுக்கு போகும்போது நம்ம சைக்கிளில் போகணுன்னு ஆசைப்பட்டேன். இன்னமும் நான் சைக்கிள் வச்சுருக்கேன். ஏரியாவுக்கு போகும்போது சைக்கிளில் தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். மக்களை சந்திச்சிட்ருக்கோம். மக்களுக்காக நான் வந்து சேவை செய்கிறது என்னுடைய பாக்கியமாக நினச்சிருக்கேன். அது சேலம் மாநகராட்சியில் சேலத்து மக்களுக்கு அவ்வப்போது அவங்க கேட்கின்ற விஷயங்களை செய்யும்போது எங்களுக்கு அது ஒரு மனநிறைவு ஏற்படுகிறது. குறிப்பாக நீங்கள் சொல்ல போனோன்னா எஜுகேஷ்னல் அண்டு ஹெல்த்துக்கு, இது 2 விஷயத்துக்குமே நான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். எந்த ஸ்கூல்ல இருந்து யார் வந்தாலும் ஸ்கூலுக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லி காலேஜில் கூட பொண்ணுங்க கூட டான்ஸ் ஆடினதா ஃபேஸ்புக்கில் நியூஸ் பார்த்தோம். அதனால் வந்து எஜுகேஷனல் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஸ்கூல் கூப்பிட்டாலும் அது மிஸ் பண்ணாமல் நான் தான் மற்ற ஒர்க் இருந்தாலும் இதுக்காக நான் ஒமிட் பண்ணவே மாட்டேன். காலேஜில் போகும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல் பண்ணும்போது நாம் அவங்களோட ஒரு ஸ்டூடெண்ட்டாக மாறி, நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்போர்ட்ஸு டான்ஸு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது அது ஒரு தவறுன்னு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி பத்திரிக்கை மீடியா அது விமர்சனங்கள் வேணால் அவங்களுடைய கண்ணோட்டத்திற்கு வேணால் அது தப்பாக தோணலாம். என்னை பொறுத்தவரை அதை ஒரு தப்பாக எனக்கு தோணலை. இது ஒரு கலை, இது நாம் எடுத்துக்கிற விதம். அதுக்காக டெப்டி மேயர் போகக்கூடாது, டான்ஸ் ஆடக்கூடாது, பாடக்கூடாது, இதெல்லாம் நம்மளுடைய எக்ஸ்ட்ரா தனித்திறமைகள். இதை வந்து வெளியே ஒரு பெண்களாக நம்ம வெளியே கொண்டு வரணும்னா அதை அவங்க வரவேற்க தெரியலைங்கிறதுக்காக நாம் வருத்தப்பட முடியாது, அதுக்காக நாம் ஸ்டாப் பண்ணிக்க முடியாது. உங்கள் கட்சியில் என்னென்ன பதவியில் இருந்தீங்க? அதான் விரல் பிடிச்சி வர அன்றைக்கே மகளிர் அணி அமைப்பில் தினகரன். அப்புறம் ஒரு 10 இயர்ஸாக நான் மாவட்ட தலைவியாக இருந்தேன். அதுக்கப்புறம் மகளிர் அணியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தேன். அப்புறம் கரண்ட்டில் மகளிர் அணி துணைத் தலைவராக இருந்தேன். அப்புறம் இப்போ அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினராக இருக்கிறேன். கட்சியினுடைய பதவி இப்போதைக்கு துணைத் தலைவர், மகளிர் அணி துணைத் தலைவர் அண்ட் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினராக இருக்கிறேன். சரி, உங்களுடைய எத்தனை வருஷ அரசியல் வாழ்க்கையில் உங்களுடைய சாதனைகள் என்ன? சாதனைகள்னு சொல்லப்போனால் எதோ சொன்ன மாவட்ட தலைவிகள் பொறுப்புகள் அடுத்தடுத்து வந்திருக்கு. அப்புறம் கவுன்சிலர் ஆல்ரெடி இருந்திருக்கும், இப்போ கவுன்சிலராக இருக்கும், இப்போ துணை மேயர் இருக்கும். அப்புறம் நமக்கு உடம்புல தைரியம், மனசில் பலமும் தைரியம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அடுத்து நமக்கான அந்த வாய்ப்புகள் கொடுத்தாங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பில் போவோம். அதுக்கான கடவுள் வந்து அந்த சக்தியை கொடுக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்றைக்கி இருக்கிறத காட்டிலும் இப்போ இருக்கிறது இந்த வேகத்தை காட்டிலும் இன்னும் வேகமாக செயல்படணுங்கிறது ஆசைகள் எனக்கு நிறைய இருக்குது. மக்களுக்கு இப்போ செய்கின்ற பணியை காட்டிலும் சுதந்திரமாக மக்களுக்கு என்னால் ஆயிருந்த அத்தனை உதவிகளும், அதுவும் பெண்கள் வந்து நீங்கள் நம்ம இப்போ அட்வொகேட்டாக இருக்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பெண்களுக்கு பிரச்சனைகள் நிறையா வருதுன்னு நிறைய என்னை வந்து சந்திக்கிறாங்க. ஒரு வழக்கறிஞராக இருந்து ஒரு ஃபேமிலி இஷ்யூவாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஃபேமிலி வந்து மேக்ஸிமம் அவங்களுக்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். நல்லா வாழவே முடியாதுன்னு வருவாங்க, அவங்களுக்கு வாழ வைக்கிறதுக்கு நம்மளுடைய பேச்சு மூலிமா சரிங்க மேடம் நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு நாங்கள் எடுத்துக்கணும், நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோன்னு போனவங்களும் இருக்காங்க. கண்டிப்பாக எங்களால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொன்னவங்களும் இருக்காங்க. ஆனால் இதில் சக்ஸஸாக நான் வந்து ஒரு 70% சேர்த்து வச்சுருக்கேன். நான் மேக்ஸிமம் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு பண்ணவே மாட்டேன். அப்படி மீறி என்னால் முடியாதுன்னு பண்ணுறவங்களுக்கு பண்ணுவேன். இதை தவிர்த்து பப்ளிக் இஷ்யூஸ் நிறைய பெண்களுக்கு அங்கங்கே இருக்கிற பிரச்சனைகள் வந்து சொல்லும்போது அவங்களுக்கு ஸ்டேஷன் மூலியமாகவோ இல்லை ஒரு வழக்கறிஞராகவோ என்னால் ஆனால் அத்தனை உதவியும் செஞ்சுட்ருக்கோம். இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு பசங்களே போகிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க பேரண்ட்டு வந்து நம்மளை வந்து பார்க்குறாங்கன்னா அந்த மாதிரி ஹெல்ப்பு, ஹெல்த் இஷ்யூஸ் ஹெல்ப்பு, எஜுகேஷனல் ப்ராப்ளம் எங்களால் முடியல ஏதாவது நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், இதெல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதில் நம்ம கார்ப்பரேஷனில் பொறுத்தவரையும் நிறைய வாட்டர் ப்ராப்ளமாக இருக்கும், ட்ரைனேஜ் ப்ராப்ளமாக இருக்கும். அவங்க என்னை தேடி என்ன வந்து கேட்குறாங்களோ அட்லீஸ்ட் அந்த ஸ்பாட்டுக்கு போய் அவங்கள போய் பார்த்துட்டு வரதெல்லாம் எனக்கு ஒரு ஹாப்பி. நாம் வந்தோங்கிறதுல அவங்களுக்கு ஒரு மன திருப்தி. ஸோ இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம். அடுத்தது எம்எல்ஏ, மினிஸ்டர், அது நான் தான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, எதிர்காலம் லட்சியங்கிறது வந்து நிச்சயமாக வந்து எந்த ஒரு பொண்ணுக்கும் அதோட பிரேக் போட்டுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அடுத்தடுத்து யாருக்காக இருந்தாலும் ஆசைகள் அடுத்தடுத்து இருந்துக்கிட்டு தான் போகும். அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கணும். அந்த வாய்ப்பு கிடைச்சி நமக்கு அதுமான ஒரு
வாய்ப்பு கிடைச்சா நம்ம வேணான்னு சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கிடைக்கணும். ஏன்னா நான் வந்து கவுன்சிலராக ஆவணா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருந்த காலகட்டத்தில் நான் நிறையா படம் பார்ப்பேன், மியூசிக் கேட்பேன், நிறைய விளையாடுவேன். எல்லாமே அப்படி பண்ணும்போது ஒரு காலத்தில் வந்து ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து ஒரு ஸ்கூலில் இருக்கும்போதோ இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் நாம் போய் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வருவோமா அப்படின்னு நாம் நினச்சிக்கிறதும் ஒரு லட்சியம் தான். ஆனால் இன்றைக்கி நம்மளே ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் அரசியல்வாதியாக அப்படி இருக்கணும். இது எக்ஸாம்பிள் கொடிப்படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படம்லாம் பார்க்கும்போது அந்த சின்ன வயசுலேருந்து அவங்க வர்றதை பண்ணுறதை அடுத்தடுத்து போகிறது அந்த மாதிரிங்கும்போது ஒரு கவுன்சிலர் ஆகுமா, நாம் இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் மத்தியில் காரில் போவோமா அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் இன்றைக்கி நம்ம நிஜ வாழ்க்கையிலே இன்றைக்கி அதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு பெரிய மாண்புமிகு முதலமைச்சரில் நாம் சந்திக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர்கள் இன்றைக்கி உள்ளாட்சித்துறை அமைச்சிருக்கோம், இங்கே லோக்கலில் சுற்றுலாத்துறை அமைச்சிருக்காங்க, இன்னும் நிறையா அமைச்சர்களை பார்க்குறோம். அதெல்லாம் ஒரு மனநிறைவு தானே நமக்கு. ஒரு அமைச்சரோட நம்ம பேசுகிற அந்த பாக்கியம் கிட்டுறதுக்கு பொதுமக்கள் நமக்கு வாக்களிச்சிருக்கிறாங்கங்கிறது இட்ஸ் கிரேட் தானே. அந்த வாய்ப்பை அவங்களுக்கு நல்கி கொடுத்த இந்த சேலம் மாநகராட்சி மக்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த பொசிஷன் நான் இருக்கிறேன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு மக்களுடைய சப்போர்ட்டு, மக்களுடைய அன்பு இன்னமும் நான் 8வது வார்டில் கவுன்சிலராக இருந்தாலும் சரி, 7ல் இருந்தாலும் சரி, எந்த பகுதிக்கு நாம் போனாலும் சரி, அவங்களுடைய அன்புக்கு பத்திரமா தான் நாம் இருந்திருக்கோம். இன்னுமே பதவியில் இருந்தால் தான் யானை இருந்தாலும் 1000 பொன் இல்லைனாலும் 1000 பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நாம் பதவியில் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுக்கு அன்புக்கு என்றைக்குமே நான் கட்டுப்பட்டவளாக இருப்பேங்கிறது தான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுக்கு நீங்கள் வந்து என்னென்ன தொண்டு செஞ்சுருக்கீங்க? இப்போ சொன்ன விஷயம் அதெல்லாம் வந்திருக்கும். மக்கள் என்னை தேடி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்தாலும் அந்த பிரச்சனையை நான் நோட் பண்ணிக்குவேன். அது ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது, இதை நான் தீர்த்து வச்சேன். ஸோ அது மாதிரி சொல்ல போனால் நம்ம வந்து 60வது கோட்டத்தில் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரே ஸ்கூலில் ஒரே கிளாஸ் ரூமு. அந்த கிளாஸ் ரூமில் வந்து ஒரு கிளாஸ் ரூமில் டிவைட் பண்ணிட்டாங்க. ஒரு செக்ஷனுக்கு போர்டை 2ஆக டிவைட் பண்ணிட்டாங்க. ஒன் சைடில் வந்து இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ் நடக்கும், ஒன் சைடில் வந்து தமிழ் மீடியம் நடக்கும். இது எல்லாமே இந்த ஒரு கேம்பஸ் ஒரு இதுக்குள்ளேயே இருக்கும், ஒரு கிளாஸில். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு தமிழில் எடுக்கும்போது இவங்க கவனிக்க மாட்டாங்க, இங்கிலீஷில் எடுக்கும்போது அவங்க கவனிக்க. அது பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒரு டெப்டி மேயர் ஆகி வந்தவுடனே எனக்கு இது வந்து கம்ப்ளைண்ட் வந்த உடனே அந்த ஸ்பாட்டு நான் விசிட் பார்த்து அங்கே என்ன நடக்குதுங்கிறதை எடுத்து அதை சம்மந்தப்பட்ட பேசணும். ஆனால் இன்றைக்கி அந்த பள்ளியில் வந்து கூடுதல் வகுப்பு இல்லை அன்னைக்கு. அதுதான் அவங்களுடைய ப்ராப்ளமாக இருந்தது. ஹெட் மாஸ்டர்ஸ் அதை தான் ஒரு குறைய சொன்னாங்க, அந்த கவுன்சிலராக அதை தான் சொன்னாங்க. அந்த முயற்சியை மேற்கொண்டு இன்றைக்கி அந்த பில்டிங்லாம் நல்லா பண்ணி, கிளாஸ் ரூம்ஸ்லாம் நல்லா டிவைட் பண்ணி, அந்தந்த செக்ஷனுக்கு தகுந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் மிக சிறப்பான முறையில் நடைபெறதுக்கு சேலம் மாநகராட்சி மேயராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, எல்லாம் சேர்ந்து கோஆப்ரேஷன் பண்ணி இன்றைக்கி சிறப்பாக நடந்துட்டுருக்குங்கிறது அந்த முயற்சி நம்ம மேற்கொண்டிருக்கிறது அது எனக்கு ஒரு பெருமையாக தான் இருக்குது இல்லைங்களா. அதனால் நீங்கள் நிறைய வந்து செஞ்சுருக்கீங்க, இன்னும் லிஸ்ட் அவுட் பண்ணலை. நிறைய நீங்கள் கேட்பீங்க. நிறைய ரோடு போட்டிருந்தீங்க, இல்லை ரோடு போட்டது இல்லை. நான் வந்து ஆல்ரெடி 8th வார்டு கவுன்சிலராக இருக்கும்போது மேக்ஸிமம் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணணும், எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணணும். இன்றைக்கி கொஞ்சம் ஃபண்டு கொஞ்சம் கலெக்ஷன் கொஞ்சம் இதாக இருக்கிறனால இருந்தாலும் அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிடுவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களும் சரி, இந்த துறையினுடைய அமைச்சரும் சரி, சேலம் மாநகராட்சிக்காக நிறைய ஃபண்டு வேணும்னு சொல்லிட்டு அவங்க முறையிட்டிருக்காங்க. அந்த ஃபண்டெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக எல்லா வார்டுக்குமே ஈக்குவலாக பண்ணணுங்கிறதுல நம்மளுடைய மேயரு, கமிஷனர் எல்லாமே நாங்கள் எல்லாம் அதை சிறப்பாக பண்ணணுங்கிறதுல தெளிவாக இருக்கும். கொஞ்சம் ஃபண்டு கலெக்டுங்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ணுங்கிறதுல தெளிவாக நாங்கள் இருக்கோம். ஸோ அவங்களுக்கு மக்களுக்காக தான் நாங்கள் இருக்கோம். மக்களுக்கு எந்த வகையில் டிஸ்டர்ப் இல்லாத அவங்க கேட்குற அத்தனை விஷயங்களையும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான அத்தனை முயற்சியும் நாங்கள் எடுப்போங்கிறது இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கின்றோம். அப்போ சேலம் மாநகர மக்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் நம்மளுடைய துணை மேயரை அணுகலாம்.
கண்டிப்பாக அதை செய்யக்கூடிய சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கின்ற எந்த விஷயமாக இருந்தாலும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். சேலம் மக்கள்கிட்ட இருந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட். சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வார்டு மக்களை மட்டும்தான் பார்க்குறதாகவும், மற்ற வார்டெல்லாம் நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தால் கவனிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ துணை மேயராக உங்களுடைய பங்கு என்ன? சேலம் மாநகராட்சியின் துணை மேயராக நான் இருக்கேன்னா என்னோடய வார்டு மட்டுமே நாம் பார்த்துக்கணுங்கிறது அப்படி கிடையாது. சேலம் மாநகராட்சியில் இருக்கிற அத்தனை வார்டுகளிலையும் எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வருது, வராமலாம் இருக்கிறது கிடையாது. அந்த வரக்கூடிய அந்த ஒர்க்கை நான் என்ன ப்ராப்ளங்கிறது பார்ப்பேன். அந்த ஏரியாவில் யார் கவுன்சிலருங்கிறது பார்ப்பேன். அங்கே யார் ஜேஸ் இருக்காங்க, யார் பில் கலெக்டராக இருக்காங்க, யார் சூப்பர்வைசராக இருக்காங்கன்னு நாங்கள் பார்ப்போம். பார்த்துட்டு அவங்க மூலிமா அந்த சொல்யூஷன் பண்ணுவோம். நாங்கள் டைரெக்டாக நாம் போனால் அவங்களுக்கு வார்டு கவுன்சிலருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. என்ன மேயர் வராங்க, டெப்டி மேயர் வராங்க, நம்ம நாலேஜ் இல்லாமல் வராங்க, அந்த மாதிரியான இது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் போய் டைரெக்டாக போகிறோம். ஆனால் போகக்கூடாதுங்கிறது ப்ரோட்டோக்கால் கிடையவே கிடையாது. கம்பல்சரி மேயராக இருந்தாலும் அவரும் மக்களுக்காக தான் ஒர்க் பண்ண தான் வந்திருக்காங்க. டெப்டி மேயர் நான் இருந்தேன்னா நானும் ஒர்க் பண்ண தான் போகிறேன். கமிஷனராக இருந்தாலும் கமிஷனரும் அவருக்கும் மக்களுக்காக தான் ஒர்க் பண்ணுறாங்க. இதுக்கு யாரும் தடைப்படுத்துறது கிடையாது. நாங்கள் போயிட்டு தான் இருக்கோம், வந்துட்டு தான் இருக்கோம். ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒருத்தரே போய் இப்போ மேயரே போய் எல்லா இடத்துலையும் போய் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவராலையுமே எல்லா இடத்துலையுமே போக முடியாது. இன்றைக்கி இன்றைக்கி ஒரு 4 இடத்துல கம்ப்ளைண்ட் இருக்குது. எல்லா இடமுமே மேயரே போய் பார்த்துட முடியாது இல்லைங்களா? அவர் பார்க்குற விஷயம் அவர் பார்ப்பார். இப்போ நான் என்கிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் என்கிட்ட ஒரு 4 வருதுன்னா நான் போய் பார்க்கலாம். அது பார்க்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது. நாம் போகாமலும் இருக்க போகிறது கிடையாது. மேக்ஸிமம் அவங்க சொல்கிறாங்கன்னா நாம் போய் அந்த கம்ப்ளைண்ட்டு நம்ம அட்டன் பண்ணிட்டு தான் வரோம். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஃபோன் கால்ஸில் கூப்பிட்டு கவுன்சிலரை அந்த அதிகாரியும் அனுப்பி பார்க்க சொல்கிறோம். அதில் ஒன்றும் தப்பும் கிடையாது, தவறும் கிடையாது. அதனால் 60 வார்டில் நம்ம எங்கே வேணாலும் போகலாம், போகக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது. போகக்கூடாதுன்னு என்னை கட்டுப்படுத்திக்கிறதும் கிடையாதுங்க. அரசியலில் இருக்கட்டும், இல்லை மற்ற துறைகள்லையாக இருக்கட்டும், உங்களை மாதிரி ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு போகணும்னு நினைக்கிற பெண்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க? வரணும், கண்டிப்பாக வரணும் இல்லைங்களா? நீங்கள் கூட நாளைக்கு வரலாம். வர உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நாங்கள் வரவேற்போம். பெண்கள் நான் தான் எவ்வளவோ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி காலகட்டத்தில் பாரதியார் வச்சு ரேவதி படம் பார்த்துப்பீங்க. இன்றைக்கி அதுவே இப்போ இன்றைக்கி ஜோதிகாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, பெண்களுக்காக சிங்க பெண்களே அப்படின்னுங்கிறாங்க. இன்றைக்கி எல்லோரும் எல்லா துறைகளெல்லாம் வரணும். பெண்கள் அரசியலுக்கு வரணும், நல்லா படிக்கணும், நல்லா அவங்க ஜாபுக்கு போகணும். ஆண்களுடைய வருமானத்தையே ஆதாரக்குள்ளேயே அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருக்கக்கூடாது. அந்த வட்டத்தை விட்டு வெளியே நாமளும் சம்பாதிக்கணும். அவங்களுக்கு ஒரு ஈக்குவலாக இப்போ 2 பேரும் சம்பாதிச்சா ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு காலேஜ்லேயோ ஸ்கூல்லேயோ எங்கே போகிறதுனாலும் 2 பேரும் எஜுகேட்டட் 2 பேரும் ஜாபில் இருந்தாங்கன்னா ஸ்கூலில் போய் அட்மிஷன் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் சேலம் மாவட்டத்தில் பெண் கலெக்டரு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பெண் போலீஸ் அதிகாரிகள்லாம் அதிகமாக இருக்காங்க. இன்றைக்கி நம்மளுடைய மருத்துவத்துறையில் டீன் பெண்கள். இப்படி பெண்கள் வரிசையில் பார்க்கும்போது நிறைய வந்துட்டுருக்காங்கும்போது அவங்களுக்கான வாய்ப்புகளை இந்த கவர்மெண்ட்டு கொடுக்குது. 50% கொடுக்குது. இப்போ இன்றைக்கி எங்கள் மாவட்ட தலைவர் எங்கள் தலைவர் பேட்டி கூட கொடுத்துருக்காங்க. மாவட்ட தலைவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருந்தாங்க. மாவட்ட தலைவியாகவும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். அதே மாதிரி மாநில பொறுப்புகள் 37% மாநில பொறுப்புகளுக்கு கொடுக்குறோன்னு எங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தை அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா கட்சிகளிலுமே எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. அந்த பதவிகளை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக்கணும். ஃப்யூச்சரில் பெண்கள் முன்னேற வேண்டும். பாரதி கண்ட கனவை நினைவாக்கணும். அதை தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதுக்கு என்ற நிலைகளெல்லாம் மாறி ஆண்களுக்கு நிகராக சமமாக போட்டி இல்லாமல் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் சமமாக வளர்ந்து வர வேண்டுங்கிறத நம்ம வரவேற்க வேண்டும். பெண்கள் அரசியலுக்கும் வர வேண்டும். இன்னைக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத சூஸ் பண்ணும்.
இன்றைக்கி நாம் ஒரு அட்வொகேட்டாக வரணுமா, டாக்டராக வரணுமா, ஒரு போலீஸ் அதிகாரியாக வரணுமா, அரசியல்வாதியாக வர வேணுமா, நமக்கு என்ன தோணுது அப்படிங்கிற விஷயத்த நாம் தான் தீர்மானிக்கணும். ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிக்கலாம், 100 தடவை யோசிக்கலாம், 1000 தடவை கூட யோசிக்கலாம். ஆனால் யோசித்த பிறகு முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது. அதில் நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன். அதுதான் அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்களாக சுயமாக முடிவெடுங்க. அப்போ தான் உங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதுவே ஒரு குடும்ப ரீதியாக நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவாக இருந்தால் கலந்து ஆலோசிக்கலாம். ஆனால் இண்டிபெண்ட்டாக நாம் என்னவா இருக்கணும்? இப்போ நாம் நிறைய சாதிக்கணும்னு நாம் ஆசைப்படுவோம். அங்கே நமக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸ்னால நம்மளுடைய லட்சியங்கள் பாதிக்கும். அப்போ நம்மளுடைய ஆசைகள், வெறுப்பு எல்லாமே முடங்கி போயிடும். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஃபேமிலினா ஃபேமிலி, மாமனாருக்கு மரியாதை கொடுக்கணும், மாமியாருக்கு மரியாதை கொடுக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், பெற்றோரை பார்த்துக்கணும், கணவனை பார்த்துக்கணும், எல்லாமே எவ்ரிதிங் ஓகே. ஆனால் நமக்குன்னு ஒரு மனசு இருக்குது. அந்த மனசை நாம் தான் கொண்டு வரணும். அதை நாம் தான் வெளிப்படுத்தணும். நம்மளுடைய எண்ணங்களை, ஆசைகளையும் நாம தான் கொண்டு வரணும். கடவுள் எல்லா தடவையுமே மனித பிறவி கொடுப்பாரான்னா எனக்கு தெரியாது. அந்த கொடுக்கின்ற வாய்ப்பை நல்ல முறையில் நாம் பயன்படுத்திக்கணும். சுயமரியாதையோடு நாம் எடுக்கிற முடிவு சிந்தனையோடு, பாதுகாப்போடு, அதுதான் இங்கே விஷயமே. பெண்கள் பாதுகாப்போடு அந்த எண்ணங்களை தெளிவுபடுத்த வேண்டும், வரைமுறைத்தப்பட வேண்டும், சாதிக்க வேண்டும். பாரதி கண்ட கனவு நினைவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசைகள். அதனால் அவங்களை வெற்றி பெறுவதற்கு பெண்கள் வர வேண்டும். வாழ்த்துக்கள், வரவேற்கின்றோம். உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெண்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி திறமையாக அவங்களுடைய ஆசைகளுக்கு ஏற்றாற் போல் யாருக்கும் எந்த விதமான பாதகம் இல்லாமல் அவங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து பாதுகாப்போட இந்த பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோளுக்கு இணங்க உங்களுடைய ஆசைகளையும் கடமைகளையும் மக்களுக்கும் சரி, உங்கள் குடும்பத்துக்கும் சரி, இந்த நாட்டிற்கும் திறமையாக செயலாற்றுங்கள் என்று மனதார வாழ்த்துகின்றேன். நம்மளுடைய துணை மேயர் சாரதா தேவி அவர்கள் இவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் நம்ம கூட உட்காந்து நமக்காக, மக்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. நமது எஸ்எஸ் வர்மா டிவியின் சார்பாகவும், சேலம் மாநகர மக்கள் சார்பாகவும் நமது துணை மேயர் திருமதி சாரதா தேவி அவர்களுக்கு இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிர் தின வாழ்த்துக்கள். சேலம் மாவட்ட அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லா வகையான செல்வங்களோடு சிறப்பாக உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தி உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு மிகவும் பாதுகாப்போடு சிறப்பான முறையில் வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.